ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, நான் உன்கிட்ட சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான். நீ நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் காத்திருந்தாலே கண்டிப்பாக உன் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகி உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நான் நடத்துவேன்னு. நீ என்னதான் நம்பிக்கையோட பொறுமையோடு இருந்தாலும் அடிக்கடி அவசரப்படுற. நினச்சது உடனே நடந்துடணும், எதிர்பார்க்கறது உடனே கிடச்சிடணும்னு. நான் சொன்னதை மறந்துட்டு மறுபடியும் நீ அவசரப்படுவதால் தான் இந்த சாயப்பா உன் மேலே கோபத்தோடு இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உன் உள்ளத்தில் என்ன யோசிக்கிறேன்னு அனைத்தும் நான் அறிவேன் என் செல்லமே. உனக்கு நீ என்ன செய்யணுங்கிற தெளிவான சிந்தனையை கொடுத்த நான் அந்த சிந்தனையை நீ கஷ்டப்பட்டு செயலாக மாற்றும்போது அதற்கேற்ற முடிவை வெற்றியாக கொடுக்காம விட்டுடுவேனா என்ன? கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கப் போகுது. நீ ஆசைப்படுறது போல வாழ்க்கை அமைதியாக ஒரே பாதையில் செல்லணும் தானே நினைக்கிற. ஆனால் இடையில வரக்கூடிய இடைஞ்சல்களால் உன் அமைதி குறைஞ்சு நிம்மதியும் சகிப்புத்தன்மையும் இல்லாத கஷ்டமான வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை உனக்கு உருவாகி விட்டதல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ கோபத்தோடும் எரிச்சலோடும் விரக்தி மனப்பான்மையோடும் இருப்பதால தான் இப்போது அது எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சுட்டு எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாத நேர்மறை எண்ணத்தோட நீ சந்தோஷமாக வாழும்படி செய்வதற்காக இந்த சாயப்பா நானே உன் வீட்டுக்கு வந்து உக்காந்துட்டேன். சில விஷயங்கள் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதுக்காக உடனே பயப்பட வேணாம். பொறுமையாக இருந்தீனா அற்புதமான அழகான விஷயங்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நடக்கும். என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே பத்திரமாக இருக்கக்கூடிய நீ எந்த பிரச்சனைகளையும் பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. உன் வாழ்வில் உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை உயரச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி நேற்று ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாயல்லவா? இந்த சாயப்பா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அதை நான் சரி செஞ்சிட்றேன். எது எப்படி நடக்குமோன்னு தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம வாழ்க்கையில் வரக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பயத்தோடு கவலையோடு இருக்கக்கூடிய உனக்காகவே உன் மனதில் இருக்கும் சங்கடங்களையெல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் பொறுமையோடு இரு. நீ பேசுகிறத மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு. இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றமும் சக்தியும் நிச்சயமாக உண்டாகும் என் செல்லமே. சில பேரை நல்லவங்க நினச்சி அவங்களுக்காக நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்த. ஆனால் அவங்க பரவாயில்ல நீ விட்டு கொடுக்குறேன்னு அதையே அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு உன்கிட்ட இருந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே அவங்க தான் நினச்ச உனக்கு இப்போது அவர்களின் முகமூடி கிழிந்து கலன்று விழுந்ததை பார்த்து விட்டாயா? அவங்களுடைய சூழ்ச்சி வேலைகளை தெரிஞ்சுக்காம நீ அப்பாவியாக இருந்ததெல்லாம் போதும். நீ அவங்கள முழுசாக நம்பினதால தானே இப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறாய். அந்த நம்பிக்கையவாது இனிமே ஏன் மேலே வையே. இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை ஏமாற்றவோ கண்கலங்கவோ விடமாட்டேன். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றதுக்கு ஒரு விதிவிலக்கு உள்ளது என் செல்லமே. நீ கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டேன்னு மனவேதனையில் துடிக்கிறாய். உன்னை பற்றி இந்த சாயப்பாக்கு நல்லா தெரியும். நீ இழந்ததை விட உயர்ந்ததை இந்த சாயப்பா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இனி பல மடங்கு மாற்றங்களை நான் நிகழ்த்துவேன் என் செல்லமே. நீ என்ன தேடி என் ஆலயத்துக்கு வரணும்னு தான் நான் உனக்காக வரம் கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் கொடுத்த சோதனைகளை போதுன்ற மாதிரி சோதனைகளை நினச்சே கவலைப்பட்டு சோர்ந்து போய் வாழ்க்கையை வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. முழு மனசோட நம்பிக்கையோடு என்னை வேண்டி வணங்கி நிற்கும் உனக்காகவே இப்போது நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வந்திருக்கேன். என்னையே கதின்னு நினச்சி மனம் தளராமல் நிற்கும் பொண்ணை நான் ஒருபோதும் சோர்ந்து போக விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் இப்போதே நான் முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் செல்லமே.
உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்த நான் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு காலத்தை வரவழைக்கிறேன். இனிமே உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை காண தயாராகு. உன் வாழ்க்கையில் இப்போது எவ்வளவோ விஷயங்கள் மாறிடுச்சுன்றதை உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா? நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கேற்ற விஷயங்களை தான் இப்போ இந்த சாயப்பா ஒன்றொன்னா உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ போகிற பாதையும் உன்னுடைய இலக்கும் தெளிவாக இருந்தாலே போதும். வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குமோ, வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்குமோன்னு நீ கவலைப்படாத. உன்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக உன் இலக்கை நான் அடைய செய்வேன். உனக்கான நல்ல காலம் நிச்சயமாக வந்துவிடும் என் செல்லமே. என் நிழலில் இருக்கக்கூடிய நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ சோம்பேறித்தனப்படாம உன் கடமைகளை சரியாக செஞ்சினாலே உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியையும் உன் வீட்டுக்கு தேவையான லக்ஷ்மி கடாட்சத்தையும் செல்வங்களையும் இந்த சாயப்பா அருளுவேன் என் செல்லமே. நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும்படி உன் வாழ்க்கைக்கான அனைத்து நல்லதையும் நான் நடத்தி தரப்போகிறேன். உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் எவ்வளவு ஆழமானதுன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே என் கட்டளையாக ஏற்றுக்கிட்டு வாழ நினைக்கிற உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். உன்னை சுற்றி இருக்கிற பொய்யான மாயையான விஷயங்களை உனக்கு புரிய வைப்பேன். அது மட்டுமல்ல, மாயையிலிருந்து உன்னை கண்டிப்பாக விடுவிப்பேன் என் செல்லமே. உன் மனசில் தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழிச்சிடணும். இல்லாட்டி அது உன்னுடைய ஆற்றலை இழக்க செய்துவிடும். தேவையற்ற விஷயங்களை பின்னாடியே போகாத. உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். அனைத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி முடிக்கிறேன். எவ்வளவுதான் அனுபவம் கிடைச்சாலும் ஒரு சிலர் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஆனால் நீ சின்ன வயசுலேருந்து தோல்வியை மட்டுமே சந்தித்து வளர்ந்திருக்கிறாய் அல்லவா? வெற்றி இல்லைனா தோல்வி வருதுன்னு நினச்சி புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை உன் கைகளுக்குள்ளே கொடுக்க போகிறேன். நீ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வசதியாக வாழணும்னு ஆசைப்படுற. அதை விட்டு வெளியே வந்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோமோ நினச்சி பயப்படுகிறாய். எவ்வளவோ திறமை உனக்குள் இருந்தும் அதை வெளிப்படுத்தாம குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டினா மாதிரி ஏன் ஒரே இடத்தையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க? முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பயிற்சியை அதிகப்படுத்து. அப்புறம் அதுக்கேற்ற முயற்சிகளை செய். கண்டிப்பாக உனக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சி உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு உயரும்படி இந்த சாயப்பா வழிகாட்டுறேன். எல்லா தோல்விகளையும் எதிர்கொண்டு கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே. கஷ்டமான காலம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் வறுமை வரும்போதும் தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரின் சுயரூபமும் வெளிப்படும். நீ யாரை நம்பி இருந்தியோ அவர்களையும் உனக்கு எதிராக வேலை செய்வதை உன்னால் உணர முடியும். நீ எப்போதும் மன வருத்தம் கொள்ளாதே. வாழ்க்கைங்கிற நாடகத்தில் உன்னுடைய கர்ம வினையை தீர்த்து உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு தருவேன். யார் எப்படி இருந்தாலும் இந்த சாயப்பா எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்வேன்.